நம்முடைய வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் நம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்று சொன்ன வசனத்தை நாங்கள் எல்லாரும் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த புதிய வருடத்திலே ஆண்டவரே, நாங்கள் ஓடுகிற ஓட்டத்தில் ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் செய்கிற காரியங்களில் ஆண்டவரே சம்பூர்ணத்தை கட்டளையிடுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் உமக்காக வாழுகிறவர்களாக, ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்கிறவர்களாக, உடைய பிள்ளைகளாக நாங்கள் இந்த வருடத்தில் இருக்க வேண்டுமே. ஆண்டவரே, ஒரு சம்பூர்ணத்தை எங்களுக்கு கட்டளையிடுங்க. ஆண்டவரே, தேவையில்லாத காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் கலைந்து விட்டு ஆண்டவரே முழு சிந்தையுள்ளவர்களாக நாங்கள் உம்மை ஆண்டவரை பின்பற்றி வருகிறவர்களாக கர்த்தாவே எங்களுக்கு ஆண்டவரே கிருபை செய்யுங்க. ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கம் பாராட்டுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்கு தயவு பாராட்டுங்க. ஆண்டவரே, வசனம் சொல்லுகிறது போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, அல்லேலூயா, அல்லேலூயா, நம்மை பலப்படுத்துகிறவர் அவர் மாத்திரம். அல்லேலூயா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய, ஆமென், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் இருக்கையிலிருந்து எழுந்திருந்து ஒரு புதிய பாடலை பாடும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும் என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி
சம்பூர்ணமாய் இருக்கும். அவர் நம்மை நடத்தும் போது அல்லேலூயா, நம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். அல்லேலூயா. சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட, எல்லாரும் சேர்ந்து கிருபை தாரும் தேவா, கேட்போமா? புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, எங்கள் வாழ்க்கையிலே தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, எங்கள் குறைகள் எல்லாம் எங்கள் குறையெல்லாம் உம்முடைய சமூகத்தில் நிறைவாகட்டுமே. ஆமென். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும். ஆமென் ஆண்டவரே, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை. எல்லாரும் கேட்போமா? கேட்கிறவன் எவனோ அவன் பெற்றுக்கொள்வான். உங்கள் வாழ்க்கையிலே கிருபைகள் பலன் வேண்டும் என்று மறுபடியும் புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு புதிய கிருபைகளை, ஆண்டவரே புதிய பலன்களை எங்களுக்கு தாங்க என்று கேட்போமா? உங்களுக்கு பலன் வேணும் என்றால், புதிய கிருபைகள் வேண்டும் என்றால், அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் அவரிடத்திலே கேட்டால் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. ஆண்டவரே, புதிய கிருபைகளை பலன்களை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இந்த 2025 ஆண்டு நாங்கள் ஓடுவதற்கு ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் ஜீவிப்பதற்கு ஆண்டவரே, புதிய பலனை எங்களுக்கு கட்டளையிலே எடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, புதிய கிருபைகளை ஆண்டவரே எங்கள் மேல் பொழிய செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய கிருபை இல்லை என்றால் நாங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. உம்முடைய கிருபைகளுக்குள்ளாக நாங்கள் எப்பொழுதும் இருக்க தேவனே எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன்,
ஆதியாகமம் 27வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. தேவன் உனக்கு வானத்து பனியையும், போன ஆராதனையில் நம்ம தியானித்தோம், மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வானத்து பனி. தேவன் பார்த்திங்கன்னா இது புரியணும்னா ஆதியாகமம் 1வது அதிகாரத்துக்கு வாங்க. 1வது அதிகாரத்தில் 6வது வசனத்திலிருந்து வாசிப்போம். பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவுண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலம், ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலம், அதுதான் தேவன் மிடில் நம்ம வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை அமைச்சு கொடுத்துருக்கிறார். நமக்கு மேலேயும் நீர்நிலை இருக்கிறது, கீழேயும் நீர்நிலை இருக்கிறது. அதே போல் தேவன் முதலாவது என்ன பண்ணார்? பூமியிலிருந்து பனியை எழும்ப பண்ணி பூமியை எல்லாம் நனைத்தார். இங்கே பார்க்கிறோம், வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. அருமையானவர்களே, தேவன் சில காரியங்கள் ஒரே இடத்துல குவியலாக இருக்கிறத தேவன் பிரித்து வைத்து நமக்கு அதை ஆசீர்வாதமாக்கி கொடுக்குறார். வானத்தின் பனியையும் நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். அதாவது நமக்கு முன்பதாகவும் நமக்கு பின்பதாகவும் தேவனுடைய பிரசன்னம், அவருடைய வழிநடத்தல் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வர்றாங்க. அப்போ பார்வோன் பின்தொடர்ந்து வருகிறான். ஜனங்களெல்லாம் பயப்படுறாங்க. முன்பதாக கடல் நிற்கிறது, பின்பதாக பார்வோனுடைய சேனை கொண்டிருக்கிறது. நீங்கள் வீட்டில் போய் அதை படித்து பார்த்தீங்கன்னா, முன்பதாக தேவ சமூகம் அவர்களை வழிநடத்தி கொண்டிருந்தது. பார்வோனுடைய சேனை நெருங்கும் பொழுது தேவன் பின்புறத்தில் வந்துட்டார். ஒரே நோக்கம் என்னவென்றால், நாம் பாதுகாக்கப்பட வேண்டும், நாம் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும். வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். அவர் நமக்கு எந்த நேரத்தில் எப்படி இருக்குன்றது அவருக்கு தெரியும். பூமியிலிருந்து எப்பொழுது பனியை எழுப்ப பண்ணுன்றது அவருக்கு தெரியும். அதே போல் வானத்து பனியையும் நமக்கு எந்த நேரத்தில் திறக்க வேண்டும் என்பதையும் தேவன் அறிவார். ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. போதும். மாரியையும் மலையையும் உறைந்த மலையையும், உறைந்த மலை என்றால் பனிக்கட்டி,
ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, பனியை நமக்கு ஏற்றபடி அதை உறைய பண்ணி, மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி, நான் வானத்து பனின்னு, தேவன் தேவையானால் பூமியிலிருந்து பனியை எழும்ப பண்ணுவார், தேவையானால் வானத்து பனியையும் நமக்கு கட்டளையிடுவார். அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து, நம்ம போனால பார்த்தோம், பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை நனைத்தது. இங்கேயும் அதே தான், வானத்து பனியும் அதை தான் செய்கிறது. அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து, அதனுடைய நோக்கம் என்னவோ அதை செய்து முடிக்கும்படியாக. ஏன் தேவன் வானத்து பனியை இறக்குறாரு? அருமையானவர்களே, எல்லாத்துக்கும் ஒரு முகாந்திரம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்கும் பின்பதாக தேவனுடைய சித்தம் ஒன்று உண்டு. ஒருவேளை நாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் வழி விலகி போவோம் என்றால், அதை தவிர நாம் சரியாக தேவன் கொடுக்குற ஆலோசனைப்படி நாம் வாழ கற்றுக்கொள்வோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் இடரல் என்பது கிடையவே கிடையாது. ஏன் பிரச்சனை வருதுன்னா, நம்ம ஒழுங்காக சத்தியத்தை கவனிக்கலை, அதன்படி செய்வதற்கு நாம் பிரயாசப்படலை. பாதி ஆவிக்குரிய வாழ்க்கை, பாதி மாம்சத்துக்குரிய வாழ்க்கை, ரெண்டும் கலந்து மொத்தத்தில் குழப்பம்தான் மிச்சமாக இருக்குது. தேவன் அவிதமாக நடத்துகிறவர் கிடையாது. அவருடைய பாதை ராஜபாதை என்று வேறத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ராஜபாதை அதுக்கு நிச்சயம் குண்டும் குழியுமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல். கர்த்தர் அனுப்புகிறாருன்னா வந்துட்டு போகிறதுக்காக அனுப்புறது கிடையாது. நம்மை நோக்கி தேவன் வார்த்தை அனுப்புகிறாரு, ஏதோ நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி கர்த்தர் வார்த்தை அனுப்புறது கிடையாது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும், இந்த வேதத்தில் எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்குது என்பதற்காக தேவன் அதை அனுப்புவது கிடையாது. அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து. அனுப்பப்படுகிற நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த நோக்கத்துக்காக தேவன் வசனத்தை அனுப்புகிறார், வானத்திலிருந்து ஏன் பணியை அனுப்புகிறார், அந்த நோக்கம் செய்யப்பட வேண்டும். மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்குறதோடு அதுக்கு ஒரு பர்பஸோடு தான் கர்த்தர் அனுப்புகிறார். வானத்து பணியை கர்த்தர் வந்து நீ போயிட்டு வா, நோக்கம் இல்லாமல் தேவன் எதையும் வேதத்தில் எழுதி வைப்பதே கிடையாது. இதில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்கும் பின்பதாக அநேக சத்தியங்கள் இருக்கிறது. அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து. நம்முடைய வாழ்க்கையில் எங்கே எது பிரச்சனையோ அங்கே பதிலை விளைய செய்கிற தேவன். நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம அநேக காரியங்கள் தேவ சமூகத்தில் வைக்கிறோம். ஜபமாக சமயத்தில் புலம்புறோம், சில சமயத்தில் ஆண்டவர் திட்டம் கூட செய்கிறாங்க. என்ன கடவுள் நீரை போட்டு இந்த பாடாப்படுத்துகிறாரு. அவர் படுத்தலை, நம்ம தான் சுய சித்தம் கலக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆலோசனை விட்டு விலகும் பொழுது பிரச்சனைகளாக நாம் சிக்கிக்கொள்கிறோம். ஆனால் தேவன் எதற்கு வானத்திலிருந்து பணியை இறக்குறாரா, அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து. நம்முடைய வாழ்க்கையில் விளைய செய்கிறது தேவன். அதுக்கு நம்முடைய ஒத்துழைப்பு வேண்டும். அவருடைய விளைச்சலின் தேவன். போன தடவை பார்த்தது போல், நான் நட்டேன் அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்கிறார். விளைய செய்வதற்கு தான் பணியை அனுப்புகிறாரு, மழையை அதுக்கு தான் அனுப்புகிறாரு. அருமையாக விளையவில்லை என்றால் நாம் சுதாரிக்கலாம். ஏன் விளையலை? வசனம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யலை? வானத்திலிருந்து பணியை அனுப்புகிறாருன்னா சும்மா ஒரு டைம் பாஸ் கண்டுன்னு அனுப்புறது இல்லை. என் வல்லமையை பற்றியா, என் திறமையை பார்த்தியா,
அதற்காக கர்த்தர் அனுப்புவது கிடையாது. நம் கண்ணீரை துடைக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கையிலே விளை செய்யும்படியாக, அது முளை விட்டு முளை கிளம்பி விளையும்படி செய்து, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும். யாராச்சும் புசிக்காமல் இருப்போமா? நம்ம இருந்தாலும் வயிறு விடாது, கூப்பிட்டுட்டே இருக்கும். ஆனால் தேவன் அறிவார். அவர் செய்கிறாரு, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும். அருமையானவர்களே, அவர் பஞ்சத்திலே உயிரிடை காக்கும்படிக்கு நம்மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். அதாவது உச்சிதமான கோதுமையினாலே நான் உங்களை திருப்தியாக்குவேன். பூசிக்கிற தேவன் நம்முடைய தேவன், சிறந்ததை கொடுக்குற தேவன் நம்முடைய தேவன். ஏதோ இந்த கேட்டுவிட்டான் அந்த பையன், தொந்தரவு தாங்க முடியலை போ அப்படின்னு சொல்லி என்னத்தையாச்சும் கொடுக்குற தேவன் கிடையாது. அவருடைய கரத்துலேருந்து ஒன்று வருதுன்னா நிச்சயம் சிறந்ததாகத்தான் இருக்கும். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும். ஏன் வானத்திலிருந்து பனியை கர்த்தர் பொழிய பண்ணுறாரு? அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. ஆதியாகமம் 27:28. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து. பூமியின் கொழுமையையும் கொடுத்து. ஏன் வானத்திலிருந்து பனியை இறக்குறாரு? நம்ம அந்த ஏசாயாவில் பார்த்தோம் பார்த்தீங்களா? அது என்ன பண்ணுது? அவ்விடத்துக்கு அதாவது மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது. இங்கே பார்க்குறோம் அந்த ஆதிகாமத்தில் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. நமக்கு இன்னது தேவை என்று நம் தேவன் அறிந்திருக்கிறார். அருமையானவர்களே, நம்ம அதாவது எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை விடுத்தோம் என்று கவலைப்படாதிருங்கள். நாம் அவருடைய பார்வையில் விசேஷமானவர்கள். அநேகம் அடைக்கலான் குறைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். அவர் வானத்திலிருந்து பனி இறக்க பண்ணுறாரு. எதுக்குன்னு கேட்டால் பூமியின் கொழுமை. இந்த பூமியில் நமக்கு எதெல்லாம் எதுவாக இருக்கட்டும், ஆண்டு பொதுவாக டைட்டில் மட்டும் கொடுத்துட்டாரு. அதுக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன இதோ அதெல்லாம் இதில் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் பூமியின் கொழுமை என்ற பெயரில் என்னென்ன இருக்குதோ. இன்றைக்கி 1 கிராம் பவுன் என்ன ரேட்டு விற்கிது? 1 கிராம் தங்கம் சாமானியர்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. வேணால் பிள்ளைக்கு பேர் வச்சுக்கலாம், தங்கம் தங்கம்னு சொல்லி கூப்பிட்டுக்கலாம் ப்ராக்டிக்கலாக. ஆனால் தேவனுக்கு அது அற்பமான காரியம். அதனால தான் ஆண்டவர் அதாவது ஒரே டைட்டிலாக சொல்லிட்டார், பூமியின் கொழுமை. தங்கம் எங்கேருந்து எடுக்கிறான்? வைரம் எங்கேருந்து எடுக்கிறான்? எல்லாம் நம்ம காலு கீழே தான் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும், அடுத்தபடியாக மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும். திராட்சரசமோ நம்மை மகிழ்ச்சியாக்கும் என்று வேறு சொல்லப்பட்டது. இன்னைக்கு குடித்து வெடிக்கிறாங்க, அது இல்லை. அப்போ நான் வரும்போது கூட அந்த ரயில்வே ஸ்டேஷன் படிக்கல ஒருத்தன் நல்லா போதை அதிகமாகி மட்டையாகி கிடக்கிறான். அவனை பார்க்கும்போது வருத்தமாக இருந்தது. இப்படி தெருவில் கிடக்கிறானே போதை ஏறி. அது இல்லை, திராட்சரசம் நம்ம முகத்தை என்ன பண்ணுமா? கலை உண்டு பண்ணும், முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அருமையானவர்களே, தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் அது நமக்கு நன்மையாக, நமக்கு ஆசீர்வாதமாக, நமக்கு பிரயோஜனமாக. அதை மனுஷன் என்ன பண்ணுறான்னா தவறுதலாக உபயோகப்படுத்தி ஆசீர்வாதத்தை சாபமாக மாற்றிக்கொள்கிறார். இங்கே போடப்பட்டிருக்கிறது, பூமியின் கொழுமையையும் மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும். இப்போ ஏசாயா 55 வாங்க, 16வது வசனத்தை வாசிப்போம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல்
அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஆண்டவர் வந்து பணி, அடுத்தபடியாக அதை செய்வதற்கு அதோடைய விதையாக வசனத்தை ஒப்பிட்டு ஆண்டவர் சொல்கிறார். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும். இங்கே என்ன போடப்பட்டிருக்கிறது? என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் அப்படியே இருக்கும், அது வெறுமையாக என்னிடத்திற்கு திரும்பாமல். கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டார்னா அது முற்றிலுமாக நம்மளோடு கிரியை செய்ய வேண்டும். முளையிட்டு அது பயிராக வெளியே வர வேண்டும். அப்படி வரலைன்னா நாம் தேவ சமூகத்திலே அமர்ந்து என் வாழ்க்கை இந்த வசனம் ஏன்னு கிரியை செய்யலை. விதைப்பது எதற்கு என்றால் அது முளைக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். என் இவ்வளோ விதை இருக்குது அப்படின்னு சொல்லி போய் யாரும் விதைப்பது கிடையாது. ஏன் விதை விதைக்கிறோம்? அது நமக்கு திருப்பி பலன் கொடுக்கப்படும். அதுதான் விதை விதைக்கிறோம். இங்கே என்ன போடப்பட்டிருக்கிறது? அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். ஏன் தேவன் வானத்து பணியை கொடுக்குறாருன்னா அது நம்மை ஆஸ்வதிக்கும்படியாக, நம்முடைய கண்ணீரை துடைக்கும்படியாக, நம்மளை உயர்த்தும்படியாக, வாழ வைக்கும்படியாக. அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வானத்து பணியையும் பூமியும் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வார்கள். யாத்ராமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம். அதாவது வந்து நம்ம ஏசாயா 55 படித்தோம் பார்த்தீங்களா, அதனுடைய தொடர்ச்சி. அதனுடைய தொடர்ச்சி ஆவியான எங்கே எழுதி வச்சிருக்கிறார். 13வது வசனத்தை வாசிப்போம். சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற்காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. விடியற்காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. அருமையாளர்களே, ஏன் ஆண்டவர் வந்து இந்த இடத்துல வந்து பனியை பெய்ய பண்ணணும்? அடுத்த வசனத்தில் போட்டிருக்கு, பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்திரத்தின் மீதெங்கும் உருச்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடித்தனித்தையாய் தரையின் மேல் கிடந்தது. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? முதல்ல பனியை பெய்ய பண்ணுறாரு, அப்புறம் ஆகாரத்தை கொடுக்குறாரு. ஏசாயா 55 நம்ம என்ன பார்த்தோம்? அவர் மாரியையும் உறைந்த மலையையும் கொடுத்து, அடுத்தபடியாக அப்படியே என் வசனமும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா, விடியற்காலத்தில் பாலையை சுற்றி பனி பெய்திருந்தது. பெய்திருந்த பனி நீங்கின பின் இங்கே ஒரு தேவன் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபுட்டு கொடுக்குறாரு. 12வது வசனத்தை வாசிப்போம். இஸ்ரேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். ஏசாயா 55வது அதிகாரத்தில் முதலாவது அவர் மாரியையும் உறைந்த பனியை அனுப்புகிறார். அடுத்தபடியாக வசனத்தை அனுப்புகிறார். இங்கே எடுத்தடுப்புலேயே அது வந்து தரையில் விழுந்துருச்சுன்னா மண் ஒட்டிக்கிடும். மண்ணாவை தேவன் பரத்துலேருந்து கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டே அந்த வந்து மண்ணாவை போட்டிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், தரையில் இருக்கிற மண்ணெல்லாம் அதில் ஒட்டி இருக்கும். ஜனங்கள் அதை சாப்பிட்றதுக்கு சிரமப்பட்டிருப்பாங்க. அது சின்ன பொருள், சின்ன உருளை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். கர்த்தர் என்ன பண்ணுறாரு? வானத்தை மூலம் பனியை பெய்ய பண்ணி தரைக்கும் இந்த அப்பத்துக்கும் ஒரு மிடிலாக நம்ம கொடுக்கப்படுகிற ஆகாரம் வந்து எந்த வகையிலையும் பழுதுபடாமல், அது மாசுபடாமல் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கர்த்தர் என்ன பண்ணுறாரு? முதலாவது பனியை பெய்ய பண்ணி அடுத்தபடியாக அதன் மேல் ஆகாரத்தை, வசனத்தை கொடுக்குறாரு. இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுக்குற அப்பம்.
ஆண்டவர் சொன்னார், நானே ஜீவாப்பம். என் மாம்சத்தை பூசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆண்டவர் வந்து பனியை பெய்கிறாரு. பனியை பெய்ய பண்ணிவிட்டு ஆகாரத்தை கொடுக்குறாரு, வசனத்தை கொடுக்குறாரு. ஆகாரம் என்பது நம்முடைய சரீரத்துக்கு, வசனம் என்பது நம்முடைய ஆத்மாவுக்கு. ரெண்டும் சரியாக இருப்போம் என்றால் நம்மளை மேற்கொள்வதற்கு பிசாசினால நிச்சயமாக முடியாது. ஆனால் ஆத்மாவும் கொழுமையாக இருக்கிறது, சரீரமும் கொழுமையாக இருக்கிறது. கொழுமைனா கொழுன்னு இருக்கிறாங்களா, அதில் அதான் வேண்டிய பலனோடு பிசாசு கொண்டு வருகிற எல்லா எதிர்ப்புகளையும் நாம் மேற்கொள்வதற்கு பலன் அவசியமாக இருக்கிறது. அதுக்கு ஏற்ற பலனை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அந்த 15வது வருஷத்தை மீண்டும் வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் மேலிருந்து உண்டாகி வருகிறது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் வானத்திலிருந்து அவங்களுக்கு வேண்டிய உணவை கொடுத்தார். அவங்க இறைச்சியை கேட்டாங்க, வானத்திலிருந்து காடையில் அனுப்பினார். அருமையானவர்களே, வானம் என்பது தேவனுடைய சிங்காசனம். அங்கிருந்து அவர் கட்டளை இடுகிறார், ஒரு காற்றை கட்டளை இடுகிறார். அது வானத்தில் இருக்கிற அத்தனை காடையிலும் கொண்டாந்து பாளையத்தில் போட்டு போயிடுச்சு. நன்மையான எந்த ஈவு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கும்படியாக சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்குற தெய்வம் நம்முடைய தெய்வம். வச்சுக்க தொட்டுக்கெல்லாம் ஆண்டு கொடுக்க மாட்டார். கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்றால் அது எதுவாக இருக்கலாம். நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள், நம்முடைய உறவு, நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியம், நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, அது தேவனிடத்தில் எப்படி வருகிறது? நன்மையாக. அங்கேருந்து உருவாகி வரும்போது ஒருபோதும் அது கலப்படம் இல்லாமல் முற்றிலும் நன்மை மாத்திரம். ஏன்னா அப்படி தான் வேதத்தை சொல்லப்பட்டிருக்கு, நன்மையான எந்த ஈவும். அங்கே மேலிருந்து உருவாகி வருது. கர்த்தர் வானத்தின் பணியை அனுப்புகிறார். பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. தேவதூதர்கள் சாப்பிடவே கொடுக்குற அந்த உணவை ஆண்டவர் என்ன பண்ணார்? மனிதர்களுக்கு கொடுத்தார். வனாந்தரத்தில் அவங்க சாப்பிட்டாங்க. அப்போ தேவன் பரத்திலிருந்து எதுக்கு பணியை அனுப்புகிறாரு? இங்கே போடப்பட்டிருக்கிறது போல் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நம்மை வாழ வைக்கும்படியாக, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக. இதுக்குன்னு சொல்லி நம்ம ரொம்ப மெனக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆசீர்வாதம், சரீர நன்மைகள் எதுவாக இருந்தாலும் சரி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். நம்ம அதில் சரியாக இருந்தோம் என்றால், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால், கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்போம் என்றால். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் முழித்தோடனே நியூஸ் பேப்பர் பார்க்குறாங்க. இல்லைன்னா இப்போல்லாம் செல்ஃபோன் தான். படுக்கிறதுக்கு முன்னாடியே செல்ஃபோனை பார்த்துட்டு தான் கண்ணை மூடுறான். கண்ணை திறந்தவுடனே அதுதான் முழிக்கிறான். என்ன தான் இருக்குது பார்த்துருவோமே. முதலாவது நமக்கு பார்க்க வேண்டியது தேவ சமூகத்தை, தேவனுடைய வசனத்தை. அதுதான் கர்த்தர் வசனத்தை அனுப்புகிறாரு. அன்றைய நாள் முழுவதும் நாம் நல்லபடியாக பாதுகாக்கப்படும்படியாக,
தீமைக்கு விலைக்கு நம்மளை ரட்சிக்க முடியாத கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நாம் முதலாவது ஃபஸ்ட்டு ப்ளேஸ் நம்ம யாருக்கு கொடுக்குறோம்? காலையில் கண்ணை திறக்கிறோம். சில பேருக்கு அடுப்பாங்கடைக்கு ஓடுறாங்க. ஐயோ நேரமாச்சு, ஓடு. டெய்லி தான் சாப்பிட்றோம். ஒரு நாளைக்கு 6 நேரம் லேட்டாக சாப்பிட்டா என்ன? தெய்வ சமத்தில் அமர்ந்திருப்போம். கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வோம். கர்த்தரோடு நாம் பேசுவோம். அருமையானவர்களே, வசனம் கொடுக்கப்படுகிறது என்றால் அதனுடைய பின்னணி நம்முடைய வாழ்வு அங்கே தான் இருக்கிறது. நம்முடைய எல்லா விதமான நன்மைகள் அங்கே தான் இருக்கிறது. நன்மையான எந்த ஈவம், பூரணமான எந்த வரமும் மேலே பரத்திலிருந்து உண்டாகிறது. தேவன் வானத்து பணியை அனுப்புகிறாரு. பூமியின் குளுமையை அடுத்தபடியாக தான் வரும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா பூமியின் குளுமையை தேடிக்கிட்டு இருக்கோம். பூமியின் குளுமையை தேட வேண்டிய அவசியம் இல்லை. வானத்தின் பனி விழுந்த பின்பதாக யாரும் டிமாண்ட் பண்ணலை. அங்கேருந்து மன்னா தேவன் அனுப்பினார். அவங்க அது என்னன்னு கூட தெரியலை. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார்? வானத்து பனியை அனுப்பினார். அடுத்தபடியாக அதில் எந்த மாசு இல்லாதபடிக்கு தேவன் மனிதர்களுக்கு வேண்டிய மன்னாவை அனுப்பினார். வசனம் நமக்கு முன்பதாக வரும் என்றால் பின்பதாக மன்னா வரும். மன்னாவை தேடி ஓடாதீங்க. தேவன் அறிவார் நமக்கு என்ன வேணும். சகலவற்றையும் நம்முடைய நினைவுகளெல்லாம் அவர் அறிந்திரவராக இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா? மனுஷர்கள் நம்மளை புரிஞ்சுக்கிறாங்களோ புரிஞ்சுக்கலையோ, கர்த்தர் நம்மளை அறிந்தவராக இருக்கிறார். நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரும். இது யாரும் நன்மை யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. தேவனும் அதை நம்ம கொடுக்க முடியாது, அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. வானத்து பணியை நமக்கு அனுப்புகிறவராக இருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம், உபாகமம் 33வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசம் உள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். இஸ்ரவேல் சுகமாய். பிரியமானவனே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி. இதுதான் பரலோகம். கஷ்டங்கள் வருதுன்னொடனே நம்ம என்ன பண்ணோம்னா பரலோகத்தை தான் நம்ம நிர்ணயிக்கிறோம். உடனே கர்த்தர் மீது கோவப்படுறோம், அதிருப்தி அடைகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். தனித்துன்னா மற்றவங்களோட உறவாடாமல் ஒட்டாமல் அந்த அர்த்தம் கிடையாது. யூனிக்னஸ், அவனுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதாவது சவுல் பார்த்திங்கன்னா முதலாவது தேவன் அவனை தெரிந்து கொண்டார் ராஜாவாக. ஆனால் அவன் தான் அந்த இடத்துல, அந்த ஊரில் இஸ்ரேல் தேசத்தில் அதிகமான வளர்த்தி உள்ள மனுஷன். எல்லாம் அவனுக்கு கீழே தான் இருந்தாங்க. தனித்து எங்கே இருந்தாலும் அவனை கண்டுபிடிச்சிடலாம். தனித்து என்பதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்நாட்களில் இஸ்ரேலில் சவுல் மற்றவர்களை காட்டிலும் அதிக உயரமாக, அதான் தனித்து. இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ண. உங்களுக்குன்னு தேவன் ஒரு ஸ்பெஷாலிட்டி கொடுப்பாரு. உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்றபடி, உங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றபடி நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே நீங்கள் மேன்மையாக இருக்கும்படியாக. இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். அவருடைய வானமும் பனியை பெய்யும். அருமையானவர்களே, இந்த வசனத்துக்கு மிடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாக்கோப்பின் ஊற்றானது தானியமும் திராட்சரசம் உள்ள தேசத்திலே இருக்கும். திருப்பி இந்த சரீர நன்மைகளை ஆண்டவர் சொல்லிகிட்டே தான் இருக்கார். ஆண்டவர் ஆவிக்குரிய நன்மைகளை மாத்திரம் இல்லை, வானத்திலிருந்து பனியை பெய்ய பண்ணுகிற தேவன் பூமியின் ஆசீர்வாதங்களை இங்கே எழுதி வச்சிருக்கிறார். யாக்கோப்பின் ஊற்றானதுன்னா அவனுடைய சந்ததிகள்.
யாக்கோப்பினுடைய சந்ததிகள் எங்கே இருப்பாங்களாம்? தானியமும் திராட்சை ரசமும் உள்ள தேசத்தில் இருக்கும். இன்றைக்கி நம்மலாம் வந்து நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு சொல்லி தான் விரும்புகிறோம். கர்த்தரும் அதை தான் விரும்புகிறார். இந்த பூமியில் நம்ம எவ்வளோ நாள் கர்த்தர் கொடுக்குறாரோ அந்த நாட்கள் இந்த பூமியில் இருப்போம். நாம் இந்த பூமியை விட்டு கடந்து போன பிறகு கர்த்தர் நம்முடைய சந்ததிகள் மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறார். இது யாருமே பிடுங்க முடியாது, யாரும் திருட முடியாது. இந்த உலகமே அதுக்கு விரோதமாய் வந்தாலும் கூட தேவன் நம் சந்ததி மேல் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை யாரும் பிடுங்க முடியாது. ஏன்னா அது மேலிருந்து வருது, பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருது. இங்கே என்ன போடப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான், அவருடைய வானமும் பனியை பெய்யும். அவருடைய வானம் அங்கே பார்த்தோம், பூமியிலிருந்து பனியை எலும்ப பண்ணினார், வானத்தின் பனியை அப்போ பண்ணார். இங்கே போடப்பட்டிருக்கிறது அவருடைய பனி. ஏன் இங்கே அவருடைய பனின்னு போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தேவையான பனியை அனுப்புவார். தேவையான அதே பனியை தண்ணீராய் மாற்றி மழையை பெய்ய பண்ணுவார். தேவையானால் அதே பனியை உறைய பண்ணுவார். சூழ்நிலைக்கு ஏற்றபடி நமக்கு எந்த சூழ்நிலை இருக்கிறோமோ, நமக்கு எது தேவையோ எது அவசியமோ அதற்கு ஏற்றபடி தேவன் தம்முடைய சிஸ்டத்தை மாற்றிக்கொள்கிறார். பனிதான் தேவையானால் அதை தேவன் மழையாக மாற்ற முடியும், தேவையானால் உறைந்த பனியாக மாற்ற முடியும். யோசுவாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் பெத்தோரிலிருந்து இறங்கி வருகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசைக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள். ஒரு யுத்தத்தில் நடக்கிற சம்பவம், நீங்கள் வீட்டில் போய் அதை வெளிவாய்ப்பு நீங்கள் வீட்டில் போய் படிங்க. கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். அந்த முந்தின வசனத்தில் போட்டிருக்கு, 10வது வசனத்தில். கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். அடுத்தபடியாக 11வது வசனத்தில் போட்டிருக்குது, அவர்கள் பெத்தோரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில், இதெல்லாம் தெரித்து ஓடுறோம். ஆண்டவர் கலங்க பண்ணுறாரு, நிற்க முடியாமல் எல்லாம் தெரித்து ஓடுறாங்க. கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழ பண்ணினார். உறைந்த பனிக்கு அங்கே ராக்கெல்லாம் அங்கே பாறையெல்லாம் இல்லைங்க. பனியை தேவன் என்ன பண்ணுறாரு? உறைய பண்ணி அந்த பின்னாடி உள்ள போட்டிருப்பாரு, இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மழையினா. கல்மழைனா நமக்கு தெரியும், உறைந்த பனி. சில வருடங்கள் முன்பதாக நீங்கள் கூட அந்த செய்தியை நீங்கள் படித்திருப்பீங்க. ஊட்டியில் ஒரு பயங்கரமான கல்மழை பெஞ்சது. அதில் ஒரு வீட்டில் விழுந்த ஒரு கல் 2 டன். 2 டன்னா ஒரு டன்னுக்கு 1000 கிலோ. 2000 டன் எடை உள்ள ஒரு கல் அவங்க வீட்டு தோட்டத்தில் பின்புறத்தில் விழுந்து கிடக்குது. அதை போட்டெல்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க. இந்த குளிருக்கே 2 டன் எடை உள்ள ஒரு கற்கள் விழ முடியும் என்றால் தேவன் நியமித்த கல் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அது இன்னும் உரையலை, அது மெல்ட் ஆகலை. ஏன்னா அது ஊட்டி ஒரு குளிர்ந்த பிரதேசமாக இருக்கிறனால அந்த பனி மெல்ட் ஆகாமல் அப்படியே கல் மாதிரி இருக்குது. 2 டன் எடையுள்ள ஒரு கல். தேவையானால் தேவன் நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்புவார்கள் என்றால் அதே பனியை தேவன் என்ன பண்ணுவார்? உரைய பண்ணி நமக்கு சார்பாக நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை அழிக்கும்படியாக பனியை கொண்டு நம்மளை போஷிக்கிறார். ஆனால் அதே சமயத்தில்
நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களுக்கு அதே பணி அவர்களுக்கு விரோதமாக. இங்கே போடப்பட்ட இஸ்ரவேலர் கொன்றதை காட்டிலும் யுத்தம் பயங்கரமாக நடக்குது. கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழ பண்ணினார், அவர்கள் செத்தார்கள். உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடிப்போவார்கள். கர்த்தர் நம்மளை சத்துரு கையில் பிடிச்சு கொடுக்கவே மாட்டார். அருமையானவர்களே, நம்மீது ரொம்ப அக்கறை உள்ள தேவன். முதலாவது நம்ம அதை புரிந்து கொள்ளணும். தாய் தன் பாலகனை மறப்பாலோ. இன்றைக்கி அம்மான்றது பிள்ளைன்ற உறவு அவ்வளோ அது இரத்தத்தில் ஊர்னது. நேற்று ஒரு செய்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியல, பெத்த மகன் தன்னுடைய அம்மா அப்பா 2 பேரையும் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டு 2 பேரும் தங்கள் வாழ்நாளெல்லாம் உழைச்சி சொத்தெல்லாம் வச்சு கொடுத்தா இவன் என்ன பண்ணிட்டான், கொண்டு போய் முதியோர் இல்லத்தில். அந்த ஏக்கத்தில் அவங்க 2 பேரும் அங்கே செத்து போயிட்டாங்க. என் பிள்ளை என்னை கொண்டு போய் தெருவில் விட்டுட்டாங்க, ஒரு முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. வேதம் சொல்கிறது, தாய் தன் பாலகனை மறப்பானோ அவர்கள் மறந்தாலும். நம்முடைய தெய்வம் நம்ம மீது எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக நம்மளை நேசிக்கிறான்றதை புரிந்து கொள்ளணும். அதனால தான் அவருடைய அன்பை ஆழம் அகலம் அறிவார் உண்டோ புரிஞ்சிக்க முடியாது. அவ்வளோ டீப்பான அன்பு தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழ பண்ணினார். பனிதான், அது ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் தேவன் நம் பட்சத்தில் இருந்து அதை உறைய பண்ணி நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை நொறுங்க பண்ணுவார். நீங்கள் அநேக இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கும் மற்ற எதிராளிகளுக்கும் யுத்தம் நடக்கும் பொழுது கர்த்தர் வானத்திலிருந்து யுத்தம் செய்கிறவராக இருப்பார். நம்மளை காட்டில் அவர் தான் அதிகமாக யுத்தம் செய்கிறவராக இருப்பார். என்ன போடப்பட்டிருக்கிறது, கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழ பண்ணினார், அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிறோம். நம்முடைய சாமர்த்தியத்தில் ஜெயிக்கிறத காட்டிலும் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் பார்த்தீங்களா, அதுதான் அதிகமாக இருக்கும். கல்மலையினால் செத்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள். இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல் இருப்பேன். அருமையானவர்களே, நமக்கு பனியாக இருக்கிற தேவன் நமக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசுக்கு தேவன் கல்மலையாய் மாறி விடுவார். அதான் என்மேல் இந்த கல்லின் மீது மோதுகிறவன் நொறுங்கி போவான், இது அவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போட்டு விடும். இந்த கல்லின் மீது எடறுகிறவனுக்கு ஐயோ. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறான், நாம் அதை புரிந்து கொள்ளும். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். தேவையானால் தேவன் மலையாக மாறுவார், தேவையானால் உறைந்த பனியாக மாறி சத்துருக்களை அழிக்கும்படியாக. அவர் சேனைகளின் கர்த்தர், யுத்தத்தில் வல்லவர். நம்மளை அனுப்பிக்கிட்டு போங்கடா சண்டை போடுங்கடான்னு சொல்லிட்டு அவர் போய் படுத்திருக்க மாட்டார். அவர் நமக்கு முன்பதாக சென்று யுத்தத்தில் நமக்கு ஜெயம் கொடுக்கும்படியாக நமக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் இன்னொரு இதை விட நீ பாருங்கள், யாத்திராமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 22 வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்தில் இருக்கிற சகலவிதமான பயிர் வகைகள் மேலும் கல்மழை பெய்ய உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டி என்றார். வானத்திலிருந்து தேவன் யுத்தம் செய்கிறார். மோசே பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டு, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும்
பரத்திலிருந்து உண்டாகி. அங்கே தான் மேனுஃபேக்சரிங், அங்கே தான் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் அங்கே தான் இருக்குது. கர்த்தர் வானத்திலிருந்து நமக்கு தருகிறார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு மன்னாவை வானத்திலிருந்து தானே கர்த்தர் கொடுத்தாரு. தேவனால் வந்து பூமியிலேருந்து செஞ்சு கொடுக்க முடியாதா? ஒரு விசேஷமான உணவு. தேவதூதர்கள் சாப்பிட்ற உணவை மனிதர்கள் சாப்பிட்டார்கள். எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்தில் இருக்கிற சகல விதமான பயிர் வகைகள் மேலும் என்னென்னன்றது பாருங்கள். முதலாவது மனிதர், அடுத்தபடியாக மிருக ஜீவன்கள், அடுத்தபடியாக சகல விதமான பயிர் வகைகள். எதிராளியுடைய அந்த பலனை தேவன் என்ன பண்ணுறாருன்னா முடிச்சு போட்டுறாரு. இந்த பலன் இருக்கிறதுனால தான் நீ ஆட்டம் போடுறார். இந்த வர மனிதர், மிருக ஜீவன்கள், பயிர் வகைகள். இன்றைக்கி மனுஷனுக்கு பர்ஸு கொஞ்சம் பெருசானோடனே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க, தலை நிற்க மாட்டேங்குது. கர்த்தர் பார்க்குறாரு, இதுக்கே இந்த ஆட்டமா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மளால் முழுசாக யாரும் இன்னும் பெற்று அனுபவிக்கலை. சில துளிகளை தான் கர்த்தர் கொடுத்துட்ருக்காரு. நமக்கு அதுவே நிலத்தை அடுமாறி போயிடும். அருமையானவர்களே, வந்து பெருமையுள்ளவருக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். இந்த பார்வோனுடைய மேட்டுமே அதுதான். என்னுடைய மிருக ஜீவங்கள் என்ன, என்னுடைய வெள்ளாமை என்ன, என்னுடைய செல்வம் எந்த அளவுக்கு இருக்குது, நான் இவ்வளோ பெரிய ஆள். கர்த்தர் அதில் தான் கை வச்சார். அதுக்கு அவர் தெரிந்து கொண்டது வானத்திலிருந்து பனியை அனுப்பினார், உறைந்த பனியை. இதில் போடப்பட்டிருக்கிறது, சகல விதமான பயிர் வகைகள் மேலும் கல்மழை பெய்ய உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டு. இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை. உன் பிரச்சனைக்கு பதில் வேணும்னா, நீ சத்துருவை மேற்கொள்ளணும்னா, நீ வானத்துக்கு நேராக, பரத்துக்கு நேராக உன் கையை நீட்டு. ஏன்னா அங்கேருந்தான் உனக்கு பதில் வரும். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் இடத்துலேருந்து தான் உனக்கு ஒத்தாசை வர முடியும். நம்முடைய வாழ்க்கையில் பரத்துக்கு நேராக கைகளை நீட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். தனித்து போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பேச கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம எவ்வளோ கதை வரும், யார் யார்கிட்டயோ கதை வரும். கர்த்தர்கிட்ட என்னைக்காச்சும் அவ்வளோ நேரம் ஒதுக்கி பேசுகிறோமா? ஆண்டவரே என்னப்பா, என்ன என் காரியம் இப்படிலாம் இருக்குது. நமக்கு வந்து புலம்பிதான் பழக்கம். பேசுகிற கர்த்தர்கிட்ட பேசுகிறதெல்லாம் அதிகம் கிடையாது. கர்த்தர்கிட்ட போனால் முறையிடுறது தான். ஒரே அருமையானவர்களே, அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். போய் முறையிடக்கூடாது. சொல்லுவோம், பரத்துக்கு நேராக நம்ம கண்களை ஏறெடுப்போம். ஆண்டவர் சொல்றார், உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டு. அங்கேருந்து உனக்கு உன்னுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிற தேவன் இருக்கிறார். மன விட்டு பேச வேணும் தேவன்கிட்டலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறோம், குடும்பத்தில் பேசுகிறோம், சாதாரணமாக பேசுகிற போல் தேவனிடத்திலும் நம்ம பேசுகிறவர்களாக. ஆண்டவர் சொல்றாரு, கல்மழை பெய்ய உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டு. நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து அனுதினமும் எந்த சூழ்நிலையிலும் தேவனோடு பேசும்படியாக, வானத்தை ஏறெடுத்து பார்க்கும்படியாக, வானத்துக்கு நேராக நம்முடைய கரத்தை நீட்டும்படியாக, இதெல்லாம் நம்முடைய அனுபவமாக மாறணும். ஏதோ பிரச்சனை வந்தால் தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம், கஷ்டம் வந்தால் தான் கர்த்தரை தேடுறோம். எப்பொழுதும் கர்த்தரை தேடுகிற அனுபவம், எப்பொழுதும் கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்திருக்கிற அனுபவம், அதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. செய்யணும். அப்போலாம் செஞ்சால் தான் தேவனுடைய மகத்துவங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு அதிகபட்ச தடை யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளாக தான் இருப்போம். நம் சரியாக தேவனுடைய அந்த இதில் சரியாக இல்லாததுனால பதில் வர தாமதம் ஆகிறது, அல்லது தடைப்படுகிறது. 23 வசனங்களை வாசிப்போம். அந்த 23வது வசனம், அப்படியே மோசே தன் கோலை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல்மழையையும் அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார். அப்படியே
அந்த 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 இதை மனதில் பதிய வச்சுக்கோங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அப்படியே செய்கிறவர்களா. மோசையை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ வானத்துக்கு நேராக உன் கையை நீட்டு. அப்படியே அவர் சொல்கிறபடி செய்கிறது தான். அதனால தான் மோசையை ஆண்டு ரொம்ப ரொம்ப அவருக்கு பிடிச்சிருந்தது. கூடாரத்தை செய்ய சொன்னார், ஆசிரியப்பு கூடாரத்தை. அதை அப்படியே செஞ்சிட்டான். ஒரு பழுது கிடையாது. ஒரு திருகனை ஒரு ஆணியை கூட தவறுதல் அடிக்கலை. கர்த்தர் என்ன சொன்னாரோ எப்படி சொன்னாரோ அப்படி செய்கிறது பெர்ஃபெக்டாக. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே மோசே தன் கோலை வானத்துக்கு நேராக நீட்டினான். கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல்மலையும், கல்மலை என்பது உறைந்த பனி. இங்கே கூட ஒன்று அனுப்பிட்டார். கல்மலை மாத்திரமல்ல, இடி முழக்கங்கள். தேவையான கர்த்தர் எதையும் உபயோகப்படுத்துவார். அருமையானவர்களே, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். அது எப்படி எந்த வடிவத்தில்னாலும் வரும். தேவையானால் அது நீர்நிலைக்கு மாறும், தேவையானால் அது உறைந்து கல்மலையாக மாறும். அது அவருடைய கருத்தில் இருக்கிறது. நம்ம பொறுத்த மட்டுக்கும் தேவன் நமக்கு பனியை போல் இறங்குகிறவராக இருக்கிறார். அதில் என்ன போட்டிருக்குது, இடி முழக்கங்களையும் கல்மலையையும் அனுப்பினார். எகிப்து தேசத்து மேல் கர்த்தர் கல்மலையை பெய்ய பண்ணினார். தேசம் முழுதும் கல்மலை. நான் யோசித்து பார்த்தேன், மனுஷர்களும் மிருகங்களும் செத்தான்னா அந்த கல்லுலாம் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும். சமயத்தில் நம்ம ஊரில் நம்ம கல்மலையெல்லாம் இவ்வளோ தான் கிடைக்கும். கூழாங்கல் சைஸோடு சின்னதாக தான் நம்ம ஏரியாவில் தான் கிடைக்கும். அது எப்பயாச்சும் கிடைக்கும். ஆனால் தேவன் அனுப்பின கல்மலை எப்படி இருந்திருக்குன்னு யோசிப்பாங்களேன். அவங்களாம் மறிக்கும்படியாக, அழிக்கும்படியாக தேவன் அதை உபயோகப்படுத்தினார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக எகிப்து பார்வோனை எழும்பும் பொழுது தேவன் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கலாம். அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற தேவன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 26வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரேல் புத்திரர் இருந்த கோசே நாட்டிலே மாத்திரம் கல்மலை இல்லாதிருந்தது. நம்ம இருக்கிற இடத்துல அதை வருவதற்கு தேவன் அனுமதிக்க மாட்டார். சொல்லப்போனால் எல்லாம் சேர்ந்தது தான் தேசம். இஸ்ரேல் ஜனங்களும் அங்கே தான் இருக்கிறாங்க, எகிப்தியரும் அங்கே தான் இருக்கிறாங்க. கர்த்தர் ரெண்டுக்கும் இடையில பிரிவினெல்லாம் வைக்கல, ஒரே தேசம்தான். ஆனால் தேவன் தம்முடைய வல்லமையை ஒரு பக்கம் நம்மை காக்கும்படியாகவும் மறுபக்கத்தில் எதிராளிகளை அழிக்கும்படியாக இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசேன் நாட்டிலே மாத்திரம் கல்மலை இல்லாது இருந்தது. அதுதான் நம்முடைய தேவன். அதாவது துன்மார்க்கருக்கு வரும் பலனை கர்த்தர் காண பண்ணுவார். நமக்கு இடர்கள் உண்டு பண்ணுகிறவர்கள், நமக்கு தீமை செய்கிறவர்கள், அதெல்லாம் கர்த்தர் விட்டுடுங்க. நீங்கள் எதிர்த்து நிற்காதீங்க. அவர் பார்த்துக்கிடுவார். அவர் கவனிச்சார்னா கவனிப்பு ரொம்ப விசேஷமாக தான் இருக்கும். எழுந்திருக்க மாட்டாங்க. நம்மளும் அப்படிலாம் சண்டை போட முடியாது. அவர்கிட்ட விட்டுடணும். ஏன்னா அவர் தான் யுத்தத்தில் வல்லவர். அருமையானவர்களே, இங்கே பார்த்தீங்கன்னா கோசோன் நாட்டிலே மாத்திரம் கல்மலை இல்லாது இருந்தது. நீதிமொழிகளின் புத்தகம் 9வது அதிகாரம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயமும் பனியை பெய்கிறது. அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது. நான் முதலாவது அதிகாரத்தில் பார்த்தோம் பார்த்தீங்களா, தேவன் ஜலத்தை மேற்புறம் ஒரு பக்கமும் பூமி கீழ் ஒரு பக்கமும் இரண்டாக பிரித்தார். வானத்து பனியை தேவன் உண்டு பண்ணினார். அதே போல் பூமியிலிருந்தும் பனியை எழும்ப பண்ணுகிறார். இரண்டையும் தேவன் பிரிச்சிருக்கிறார். அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள்
பிரிந்தது. அடுத்தபடியாக போட்டிருக்குது, ஆகாயமும் பனியை பெய்கிறது. ஆண்டவர் தண்ணீரை மேலும் கீழுமாக பிரிச்சுட்டு மிடில் பனியை பெய்ய பண்ணி கொண்டிருக்கிறார். நோவாவின் நாட்களில் வெள்ளம் வந்தது. நீ அதை போய் வீட்டில் படித்து பார்த்தீங்கன்னா பூமியில் உள்ள மதுகள்லாம் திறவுண்டது. வானத்திலிருந்த எல்லாத்தையும் தேவன் திறந்தான். எப்பொழுது ஆதியாகமம் முதலாதிகாரத்தை பிரித்து வச்சாரோ தேவன் நோவாவின் நாட்களில் ரெண்டையும் ஒன்றாக்கிட்டார். ஒரு மனிதன் கூட உயிரோடு இருக்க முடியாதபடிக்கு அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது. தேவையானால் தேவன் அதை மீண்டும் ஒன்று சேர்க்க முடியும். பிரிந்து அந்த வெள்ளம் ஒன்றாகி எல்லா மனிதர்களையும் சத்துருவாக இருந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத மனம் திரும்பாத நம்முடைய இதயத்தை நாம் கடினப்படுத்தும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார், நன்மையை தீமையாக மாற்றி விடுவோம். நம்ம எதெல்லாம் நன்மை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ நம்ம கையில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு விரோதமாக தீமையாக மாறிவிடும். இங்கே போடப்பட்டிருக்கிறது, அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது. தேவையானால் கர்த்தர் என்ன பண்ணுவார், மீண்டும் சேர்த்து வைக்க முடியும். நோவாய் நாட்டில் அதை செஞ்சு காட்டினார். கீழே இருக்கிற தண்ணியும் கீழேருந்து மேலே வருது, மேலே இருக்கிற தண்ணி மேலேருந்து கீழே வருது. முழு உலகத்தின் தேவன் அதனாலே சங்காரம் பண்ணினார். கீழ்ப்படியாதவர்களுக்கு, கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணுகிறவர்களுக்கு, அருமையானவர்களை கர்த்தருடைய நாமத்தை தூசிக்கிறவர்கள், விசுவாசிக்காதவர்கள் எல்லாத்துக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. தேவன் அதற்கு இதவே யூஸ் பண்ணுறார். வானமும் ஆகாயமும் பனியை பெய்கிறது. உபாகமம் 11வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் சுதந்தரிக்கப் போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கும் தேசம். கானான் தேசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னு சொல்லப்படுது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது அந்த தேசம் எப்படி இருக்கும், நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கும் தேசம். தேவையானால் தேவன் பனியை அனுப்புவார். அதே பனியை தேவன் தண்ணீராக மாற்றுவார், மழையை பெய்ய பண்ணுவார். சூழ்நிலைக்கு ஏற்றபடி நம்மை ஆஸ்வதிக்கும்படியாக. பயிர் என்ன பண்ணணும், முளைக்க பண்ண வேண்டும். விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்க வேண்டும், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்க வேண்டும். அதுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, வானத்து பனியை உபயோகப்படுத்துகிறார். அது வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கும் தேசம். தேவன் நம்ம கொடுக்குற வாழ்க்கை தேசம் என்பது இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய லைஃப். நம்ம எங்கே இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அந்த வாழ்க்கையை தேவன் எப்படி வைக்கிறாரா, வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கும் தேசம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாந்தரைந்து கூட செடிகள் முளைக்க ஆரம்பித்தோம். அதனால தான் பார்த்தோன்னா அந்த சீசனில் தான் விதை வைப்பாங்க. ஆடிப்பட்டம் தேடி விதை. அப்போ விதைக்கும் பொழுது வானத்திலேருந்து வெளியிற மழை தண்ணிக்கு அவ்வளோ பவர் இருக்கிறது. நம்ம குழாயில் பிடிச்சி ஊற்றுற தண்ணியெல்லாம் செல்லுபடியாகாது. இது ஃபுல்லாக குளோரின் எல்லாம் கலந்து அடிச்சு வருது. மழையிலேருந்து வர தண்ணீர் எப்படி இருக்கும், ஃபில்டர் பண்ணு, சுத்தமான தண்ணி. அதில் எந்த கெமிக்கல்ஸும் கிடையாது. அந்த தண்ணி அந்த பயிர் மீது, அந்த நிலத்தின் மீது விழுந்த உடனே பயிர் என்ன பண்ணும், சூப்பராக முளைக்கும். கர்த்தர் அதுக்கு தான் அதுதான் இங்கே போட்டு அந்த அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கும் தேசம். நம்ம இன்றைக்கி போர் போட்டு தண்ணி எடுக்கிறோம். அதுலேயும் நிறைய இருக்குது, கெமிக்கல்ஸ் இருக்கிறது. நம்ம இன்றைக்கி எதுக்காண்டி இந்த வாட்டர் ஃபில்டர்லாம் இன்றைக்கி வகையாக விற்கிறாங்க. இந்த சால்ட்டு உங்களுக்கு ஒத்துக்கிடாதுங்க,
இதில் அவ்வளோ சால்ட் இருக்குங்க, அது இருக்குங்க, நிறைய சொல்கிறோம். ஆனால் கர்த்தர் எப்படி கொடுக்குறாரு? ஃபில்டர் பண்ணி சுத்தமாக நம்மளை ஆஸ்வதிக்கிற தேவன். அதில் எந்த பழுதும் இருக்காது, அதில் எந்த தீங்கும் இருக்கிறது. அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். நீ அடுத்த வசனம் ரொம்ப செம்மையாக இருக்கும், வாசிங்க 12வது வசனத்தை. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். போன ஆறாவதுல நம்ம எப்படி பார்த்தோம்? வருஷத்தை நன்மைனா நொடி சொட்டு. ஆக்சுவலாக இந்த வசனத்தை நான் எய்ம் பண்ணலை. நான் ஆக்சுவலாக இந்த 11வது வசனத்தை நான் எய்ம் பண்ணி படிச்சுக்கிருந்தேன். ஆண்டவர் சொன்னார், கொஞ்சம் அடுத்த வருஷத்தையும் படிக்கும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் தேவன் இந்த வருஷத்துக்கு நம்ம அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு, துவைக்க வச்சிருக்கிறாரு, முடிக்கவும் பண்ணுவார், நம்மளோடு இருப்பார். அவர் கண்கள் நம்ம மேல் நோக்கமாக இருக்கிறது. இந்த வசனத்தை ஆக்சுவலாக நான் எய்ம் பண்ணலை. நான் அந்த வசனம் தெரியும், ஆனால் இதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கல. நான் 11வது வசனத்தை தான் நான் ரொம்ப தியானிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் சொன்னார், நீ அடுத்த வசனத்துக்கு போ, அது இதை விட நீ உனக்கு ரொம்ப தேவையான ஒரு வார்த்தை. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். நம்மளை யார் விசாரிக்கிறாங்களோ இல்லையோ, பொதுவாக பார்த்திங்கன்னா வியாதி படுத்திருப்பாங்க. அவங்க பொதுவாக சொல்கிற ஒரு கம்ப்ளைண்ட் என்னதம்மா, யாருமே என்னை பார்க்கல, சர்ச்சிலிருந்து கூட என்னை யாருமே பார்க்கல, இந்த விசுவாசி கூட என்னை விசாரிக்கலை. ஆனால் நமக்கு விசாரிப்பதற்கு ஒருவர் இருக்கிறார். நம்ம அவரெல்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம்மா, மனுஷிகமாக தான் சிந்திக்கிறோம், மனுஷிகமாக தான் செயல்படுகிறோம். நம்மளை விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம ஏன் மனுஷி நம்மளை விசாரிக்கலன்னு சொல்லி வருத்தப்படணும்? அவங்க சூழ்நிலை எப்படியோ தெரியல, வரல, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் நம்முடைய தேவன் அவ்விதமாக அல்ல. அவர் நம்மளை விசாரிக்கிற தேவன். இதில் என்ன போடப்பட்டிருக்கிறது? உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அருமையானவர்களே, நம்மளை விசாரிப்பதற்கு ஒரு கர்த்தர் இருக்கிறாரு. அதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்தி பாருங்கள். நைட்டு தூக்கம் வரல, இங்கிட்டு உருண்டு அங்கிட்டு உருண்டு படுக்கிறோமே, கர்த்தர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசலாம்ல. என்னாண்டைய தூக்கம் வரலப்பா, ஆனால் எனக்கு தூங்கணும் போல் இருக்குது, ஆனால் தூக்கம் வர மாட்டேங்குது. அவர் உடனே உங்களை விசாரிக்கிறவராக இருப்பார். நீ அது ப்ராக்டிக்கலாக பண்ணி பாருங்கள். போன வாரம் எனக்கு இதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நிறையா அப்படி ஆகிருக்கு. போன வாரம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. திடீர்னு முடிப்பு தட்டுச்சு, அப்புறம் தூக்கமே வரல. நான் 3:50க்கு நான் அலாரம் வச்சு படுத்திருந்தேன். நான் மொதல் ட்ரெயினை பிடிச்சி நான் இங்கே வரணும். ஆண்டர் சொன்னேன், ஆண்டரே நான் 3:50க்கு நான் அலாரம் வச்சுருக்கிறேன், ஆனால் என்னை தேவையில்லாமல் என்னை சீக்கிரமாக எழுப்பிவிட்டு நான் தூங்கணும் அப்படின்னா. அந்த ஆண்டர் சொன்ன அந்த செகண்டு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலை. நான் முழிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியே நினச்சிக்கிட்டு என்னுடைய செல்ஃபோன் எடுத்து டைம் பார்க்குறேன், 3:50. அந்த 1 ஹவர் அந்த இடப்பட்ட நேரத்தில் எனக்கு எப்படி தூங்குனேன்னே எனக்கு தெரியல. நல்ல ஆண் தூக்கத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. நம்ம சின்ன சின்ன காரியத்தில் கூட கர்த்தரோடு நம்ம இடைப்பட கற்றுக்கொள்ள வேணும். இதுக்கு இல்லாமல் போய் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ண வேண்டும். நம்மளை விசாரிக்கிற தேவன் நமக்கு இருக்கிறாரு. நம்ம சில காரியங்களெல்லாம் கர்த்தரை அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. நம்மளே சமாளிச்சுக்கலாம், நம்மளே செய்யலான்னு இறங்கும்போது தான் நம்ம தோற்று போயிடும். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அடுத்தபடியாக வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும். வருஷத்தின் நன்மையால் முடிசூட்டுகிறவர் மாத்திரமல்ல, வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் எப்பொழுதும் 24 hours. அங்கே கூட டாக்டர் தூங்கிடுவாங்க. அதாவது டாக்டர் இருந்தால் கோச்சிக்கிடாதீங்க, அவங்களும் மனிதர்கள் தான். ஆனால் நம் தேவன் தூங்குவது கிடையாது. அவர் தூங்காமலும் உறங்காமலும் நம்மளை
நம்ம கண்ணோக்கமாக இருக்கிறார். அந்த உணர்வு நமக்குலாம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த உணர்வு இருந்தால் நமக்குள்ளாக எதிர்மறையான சிந்தனைகள் வராது. திடீர்னு பயம் வருது. குறிப்பாக அந்த வயதானவங்களுக்குள்ள பிரச்சனை. எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார். எனக்கு பயமாக இருக்குது. ஏன் திடீர்னு பயமாக? எனக்கு தெரியலை, ஆனால் பயமாக இருக்குது. உலகத்தில் இருக்கிறவங்களில் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அப்படியே உங்களுக்கு பயம் வருது. போய் தூங்குங்கன்னு சொல்லி அவர் தூங்க சொல்லிட்டேன். மறுநாள் அப்போ நான் கழிச்சு திருப்பி ஃபோன் பண்ணார். அதுக்கு பின்னாடி எனக்கு பயமே வரலைங்கய்யா, எனக்கு ரொம்ப நார்மலாகிட்டேன். வசனம் இல்லாதனால தான் பயம் வருது. வசனத்தை அந்த இடத்துல வச்ச உடனே பயம் போயிடுச்சு, அவ்வளோதான். நமக்குள்ளாக எதிர்மறையான சிந்தனைகள் வருதுன்னா அங்கே இருக்க வேண்டிய வசனம் இல்லை. அதான் தேவனுடைய வார்த்தையை எப்பொழுதும் நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்மளை விசாரிக்கிற ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட பேசணும். அவன் பிரச்சனையை சொல்லுங்கள். மனிதர்கிட்ட சொன்னால் பரியாசம் பண்ணுவான். பாரு, இதெல்லாம் ஒரு பிரச்சனை, நான் அழட்டிக்கிறான் பாரு. ஆனால் கர்த்தர் அப்படி சொல்ல மாட்டார். நம்மளை விசாரிக்கிறவர். வருஷம் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும், அந்த எப்பொழுதுன்றதை உங்கள் மைண்டில் எழுதி வச்சுக்கோங்க. உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் என் மேல் வைக்கப்பட்டிருக்கும். உங்களை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் பேரை போடுங்க, என் குடும்பத்தை, உங்கள் வீட்டு அட்ரஸ் எழுதுங்க அந்த இடத்துல. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் என் தேவனாய கர்த்தரின் கண்கள் என் மேல் வைக்கப்பட்டிருக்கும். நாம் முழங்கால் படிடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வார்கள். நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல் இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. மாரியும் உறைந்த மலையும் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது. அப்படி என் வசனமும். அதனுடைய கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிடாதீங்க, அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. அவர் ஃபஸ்ட்டு வசனத்தை தான் கொடுப்பார். பணியை அனுப்புனார், அப்புறம் அதுக்கு மேலே மன்னாவை பொழிய பண்ணினார். ஃபஸ்ட்டு வனாந்தரத்தில் பனி பெய்தது, அப்புறம்தான் மன்னா வந்தது. என்னோடய வாழ்க்கையில் கர்த்தர் வேறு வார்த்தை வேறு என்பது கிடையாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Hambara bala la bala la bala la bala la bala la bala indra la bala indra la bala indra la bala shala bala la bala la bala. Hambari bikara bala la bala buli la bala bala la bala bala la bala. Hallelujah, hallelujah, hallelujah. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் கர்த்தருடைய கண் நம்மேல் நோக்கமாக இருக்கிறது. அருமையானவர்களே, விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கவும் வல்லவராக இருக்கிறார். இந்த வருஷத்தை துவக்கி கொடுத்துருக்கிறாரு.
துவைக்க கொடுத்துட்டு அவரை போய் தூங்கலை, நம்மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். அவருடைய கண் நம்ம மேல நோக்கமாக இருக்கிறது. அவர் நம்மளை விசாரிக்கிற தேவன். நீங்கள் சுதந்திரிக்கப் போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கும் தேசம். வானத்தின் மலை தண்ணீர் என்பது மாசு இல்லாதது, பழுது இல்லாதது, கலப்படம் இல்லாதது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். தேவன் அதனுடைய வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத ஆசீர்வாதம், வேதனை இல்லாத வாழ்க்கை, அதுதான் அந்த வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கும் தேசம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே நீ பிரசன்னமாக இருக்கிறபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய சமூகத்தை நாங்கள் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீ வானத்து பனியைப் போல எங்கள் மேல் இறங்கினபடியால் ஸ்தோத்திரம். வருஷம் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரைக்கும் நீ எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை விசாரிக்கிறவராக இருக்கப்படியால் ஸ்தோத்திரம். எங்களுக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கப்படியால் ஸ்தோத்திரம். கல்மலையை அனுப்பி இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவரே ஆதரவாய் நீ யுத்தம் செய்தபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். அது வானத்தின் தண்ணீரை குடிக்கிற தேசமாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட சபைக்காக நான் ஜெபிக்கிறேன். சபையை உம்முடைய நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு ஆவியாத்மா சரீரத்துக்கு வேண்டிய கிருபைகளை தாங்க. சமாதானம் சவிக்கம் உண்டாகட்டும். சஞ்சலும் தவிப்பும் ஓடி போகட்டும். ஒவ்வொரு விசுவாசியோட தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரே உம்முடைய தயவுகள், உம்முடைய கிருபைகள் பெருகும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா. சபையில் இருக்கிற வயதானவர்களுக்காக ஸ்தோத்திரம். முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பா என்று சொல்லியிருக்கிறீங்களே. நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் சொல்லியிருக்கிறீங்க. முதியவர்களுக்கு வேண்டிய எல்லா பலனுக்காக, சுகத்துக்காக, சௌக்கியத்துக்காக, சமாதானத்துக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பெற்றோரும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தங்கள் குடும்பத்தை ஆண்டவரே உமக்கு நேராக நடத்தும்படியாக, பிள்ளைகளை உமக்கென்று வளர்க்கும்படியாக, கர்த்தர்கள் தங்கள் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணும்படியாக ஒவ்வொரு பெற்றோருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுங்க ஆண்டவர். எல்லா வாலிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாலிய பிள்ளை மீது உடைய தயவுகள் இருக்கட்டும், உடைய அபிஷேகம் இருக்கட்டும். இந்த உலகத்தில் கூட எல்லா ஆண்டவரே இச்சைகளுக்கு விலக்கி தங்களை காத்து கொள்ள வேண்டுமே. அதுக்கு உம்முடைய அபிஷேகம் வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய பலன் வேண்டும் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, சாமர்த்தியத்தை கொடுங்க. வேலை பார்க்கிறவர்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்க கிருபை செய்யுங்க. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க. திருமணத்துக்காக ஆண்டவரே காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்லன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே.
ஏற்ற துணையை நான் உண்டு பண்ணுவேன் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்கள் ஒண்டியாக இருப்பதை காட்டிலும் இருவராய் இருப்பது நலம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தடைகள் எல்லாம் இயேசு நாமத்தினாலே நீங்கி போகட்டும். உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் அதை சுதந்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, துதிக்கிறோம். குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறேன். சிறு பிள்ளைகளின் இடத்தில் வர அனுமதிகள் சொல்லியிருக்கிறீங்க. பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று இருக்கிறது. குழந்தைகள் மீது உங்களுடைய அவருடைய பாதுகாப்பு இருக்கட்டும். விசேஷமாக அந்த குளிர்ந்த கிளைமேட்னால பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பலவீனம் வராதபடிக்கு உங்களுடைய பாதுகாப்புக்காக, உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். சாப்பிடுகிற அப்பத்தையும் தண்ணீரையும் ஆஸ்வதிங்க. வியாதியை விலக்கி போடுங்க. நீரே எங்களுக்கு பரிகாரியாக இருக்கபடியா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சபையில் ஊழியம் செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இசைக்கறி வாசிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பாடகர் குழுவுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய கிருபைகள் பெருகட்டும். உம்முடைய ஆசீர்வாதங்கள் தங்கட்டும். சபையுடைய எல்லா தேவைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, விசுவாசிகளுக்கு பொருளாதாரத்திலேயோ வேறு எந்த வகையிலும் குறை வராதபடிக்கு கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று எழுதியிருக்கிறபடி எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும். நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயமாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். சரீரத்தில் பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. வியாதிகள் மறையட்டும். வேதனைகள் நீங்கி சுகம் உண்டாகட்டும். வியாதியின் கூர் இயேசுவின் நாமத்தினாலே முறிந்து போகட்டும். சத்துருடைய எல்லா கட்டுகளும் முறிந்து போகட்டும். குடும்பத்தில் ஆண்டவரே, பிசாசின் கட்டுகள் முறிந்து போகட்டும். ஆண்டவரே, கையின் பிரயாசங்களை ஆஸ்வதிங்க. பாக்கியம் நன்மையும் அதில் உண்டாயிருக்கட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கட்டும். கூக்குரல் கேட்கப்படாது இருப்பதாக. நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய வார்த்தையின்படி ஆகட்டும். ஆண்டவரே, விசேஷமாக இந்த நாளிலே மாலை நேரத்தில் நடக்கிற திருமணத்திற்காக நாங்கள் சபையாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் திருமணத்துக்கு நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகம் அங்கே இருக்கட்டும். ஆண்டவரே, எல்லா காரியங்களிலும் உம்முடைய சமாதானமும் சௌக்கியம் பெருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக பெற்றோருக்கு நல்ல சுகம் கொடுங்க, பலன் கொடுங்க. சரீரத்தில் அவங்களெல்லாம் சோர்ந்து போயிருக்கலாம். கர்த்தர் அவங்களுக்கு விசேஷித்த பலன் கொடுங்க. ஆண்டவரே, எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும். இயற்கையை சாதகமாக்கி கொடுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, வருகிற பிரயாணப்படுகிற எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணத்தில் இருந்த அருமையான பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. முற்றும் முடிய ரட்சிக்கிற தேவனுடைய கருத்துக்களாக இந்த பிள்ளைகளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய திருமண வாழ்வு இயேசு நாமத்தினாலே ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பதாகும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் ஆகட்டும். எல்லா துதிகன மகிமையை நாங்கள் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.